வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது KFC ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஆனியன் தூள், 1 டீஸ்பூன் கார்லிக் தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வினிகர், அதையும் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெரி பெரி பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை அதில் போட்டு நல்லா பெரட்டி நல்லா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்து பெசரி எடுத்து தனியாக ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா பீசஸையும் அது போல் போட்டு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற அதிகப்படியான மாவை இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஐஸ் வாட்டர் வச்சு அந்த ஐஸ் வாட்டரில் சும்மா இதை டிப் பண்ணி எடுத்தால் போதும். டிப் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாவில் போட்டு இன்னொரு முறை நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மாவு தானாக வெளியில் கொட்டிடும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனை எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். இது போல் எல்லா பீசஸையும் இதே போல் மாவில் பெசரி தண்ணியில் நனைச்சி மறுபடியும் மாவில் பெசரி இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை இதில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், மயோனீஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம டேஸ்ட் மேக்கர் போட்டிருக்கோம். See you on my next video. Bye.